இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ஒரு ஃப்ரீலான்சராக அதிக சார்ஜ் பண்ணலாம், உங்கள் ப்ரைஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், நீங்கள் ஒரு லோ குவாலிட்டி ஃப்ரீலான்சர்லேருந்து எப்படி ஒரு ஹை டிக்கெட் ஃப்ரீலான்சர், ஒரு இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸ் கூட வேலை பார்க்குற ஃப்ரீலான்சராக எப்படி மாறலாம் அப்படின்றத பற்றி நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, நாட் ஜஸ்ட் ஒரு ஹை டிக்கெட் ஃப்ரீலான்சராக மாறுறது, எப்படி நீங்கள் இப்போ இருக்கிற இடத்துல இருந்து அதிகம் சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரீலான்சராக அப்படின்றத பற்றியும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஸ்பெஷலைஸ். டோன்ட் பி ஏ ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ். அதாவது இப்போது நல்ல எக்ஸாம்பிள் என்னென்னா டாக்டர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ டாக்டர்ஸ்க்கு வந்து எம்பிபிஎஸ் படித்த ஜென்ரல் மெடிசன் பண்ணுறவங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஓகே, அண்ட் எம்டி படித்தவங்க இருப்பாங்க, டெர்மட்டாலஜிஸ்டாக இருக்கட்டும், இன்னும் ஏகப்பட்ட பேர் கைனகாலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கின் ப்ராப்ளம். ஓகே, பிம்பிள்ஸ் நிறைய வருது, ஸ்கின் கொஞ்சம் ஃபேர் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா யார்கிட்ட போவீங்க? 200 சார்ஜ் பண்ணுற எம்பிபிஎஸ் டாக்டர்கிட்ட போவீங்களா, இல்லை 1000 சார்ஜ் பண்ணுற ஸ்பெஷலிஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போவீங்களா? ஆப்வியஸாக டெர்மட்டாலஜிஸ்ட் தான். நீங்கள் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்கிட்ட போனீங்களா, இதை பற்றிலாம் எனக்கு தெரியாது, போய் டெர்மட்டாலஜிஸ்ட்டை பாருங்கள், அவங்களே சொல்லிடுவாங்க. ஏன்னா அதை பற்றின அவங்க தான் எக்ஸ்பர்ட், அதை பற்றின விஷயங்கள்லாம் அவங்க கற்று வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் 50 ரூபா 100 ரூபா வாங்குகிற எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ்கிட்ட போகாமல் 1000 ரூபா கொடுக்குற டெர்மட்டாலஜிஸ்ட் போகிறீங்க. ஏன்னா அவங்க தான் உங்கள் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ரைட்டா? ஸோ அதுக்காக நீங்கள் அங்கே போய் அவங்கக்கிட்ட உங்கள் ப்ராப்ளமை சொல்கிறீங்க, சால்வ் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி தான் எந்த ஃபீல்டாக இருந்தாலும் யாருக்குமே ஸ்பெஷலிஸ்ட்டை பிடிக்காது. 5 ரூபா வாங்கிட்டு வைத்தியம் பார்க்குற டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, 50 ரூபா வாங்கிட்டு வைத்தியம் பார்க்குற டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க எல்லா ப்ராப்ளமும் தீர்த்துருவாங்க. ஓகே, அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் ஸ்டில் பீப்புள் வந்து தி டோன்ட் ட்ரஸ்ட் தெம் எனிமோர். ஓகே, ஏன்னா 5 ரூபா வாங்கிட்டு வேலை பார்க்குற டாக்டர் வந்து இன்னும் பிழைக்காதவராக தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் 1000 ரூபா வாங்கிட்டு டாக்டர் வைத்தியம் பார்க்குற டாக்டருக்கு பின்னாடி லைன் நிற்கும், நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நல்லா தெரியும். ஓகே, ஏன்னா அவங்க தான் எக்ஸ்பர்ட்ன்றது அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் 2 பேருமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சேம் திங் தான். நீங்கள் ஒரு ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட்ஸ், நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களோட எல்லா ப்ராப்ளமே நான் சால்வ் பண்ணிடுவேன், நான் தான் இப்போ உங்களோட அல்டிமேட் சொல்யூஷன் அப்படின்னீங்கன்னா அவங்களுக்கு உங்கள் மேலே, உங்கள் கிளைண்ட்ஸுக்கு உங்களை மேலே நம்பிக்கையே வராது. சேம் திங் டாக்டர்ஸோட எக்ஸாம்பிள் மாதிரியே தான். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ப்ராப்ளமை நான் சால்வ் பண்ணி தருவேன் அப்படின்ட்டு ஸ்பெஷலைஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து ஒரு மரியாதை, மதிப்பு வரும். அந்த ப்ராப்ளம்காக அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அப்போது நீங்கள் ஹை டிக்கெட் சார்ஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் ஸ்பெஷலைஸ்ன்றது, இப்போது நான் ஒரு ஜென்ரல் கோடர், ஓகே, நான் ஆண்ட்ராய்டில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறேன்றது ஸ்பெஷலைசேஷன் கிடையாது. நான் ஒரு வெப் டெவலப்பராக இருக்கிறேன், அது வந்து ஸ்பெஷலைசேஷன் கிடையாது. ஓகே, அதுலேயும் நான் வெப் டெவலப்பராக இருந்தால் அதுலேயும் நான் போய்ட்டு ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் வெப்சைட்ஸில் ஸ்பெசிஃபிக் விஷயங்களை மட்டும் தான் பண்ணி தருவேன் ஃப்ரீலான்சராக அப்படின்னு நீங்கள் தான். இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரல் கோடராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5000 ரூபா 10000 ரூபா சார்ஜ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் டெவலப்பராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50000 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1,00,000 ரூபா மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன். இது நான் ஐஓடியில் ஆண்ட்ராய்ட் டெவலப்பர், எனக்கு பிஎல்இ ஸ்டாக்லாம் தெரியும், நான் ஸ்பெஷலைஸ் பண்ணேன் அந்த இடத்துல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 3 lakhs 4 lakhs 5 lakhs 6 lakhs நீங்கள் வந்து அதுக்கு மேலேயே வந்து தாராளமாக சார்ஜ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்பெஷலைஸ் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். சேம் திங் வித் வெப் டெவலப்மெண்ட். எல்லாத்துலேயுமே எந்த ஃபீல்டை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்களோ அதுக்கேற்ற கிளைண்ட்ஸை பிடிக்கணும். அப்போது நீங்கள் வந்து ஹை டிக்கெட் சார்ஜ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு செல் ரிசல்ட்ஸ் நாட் டைம். எப்போவுமே ஃப்ரீலான்சிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய கிளைண்ட்ஸ் வருவாங்க, வாட் இஸ் யுவர் ஆர்லி ரேட்னு கேட்பாங்க. நீங்கள் டேரெக்டாக சொல்லிடலாம், எனக்கு ஆர்லி ரேட்லாம் கிடையாது. ஓகே, நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வைஸ் தான் ஐ டூ, இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பேன், அதுக்கு இவ்வளோ ரேட்டு. எனக்கு அது 5 minutes ஆகுறது 50 hours ஆகுறது வந்து டசன்ட் உங்கள் கன்சர்ன் கிடையாது, நான் ப்ராப்ளமும் முடிச்சு தருவேன். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்லி ரேட்டுக்கு யார் வருவாங்கன்னா இந்த சித்தாள், பெரியாள், கொளுத்து வேலை செய்கிறவங்க, அவங்களாம் வருவாங்க, மீசன்ஸ் இல்லையா, அவங்க வருவாங்க. அவங்களாம் ஆர்லி ரேட்டு, டே ரேட்டு, டே 500 700 1000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் பெயிண்டர்ஸ் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பெயிண்டர்ஸ் வந்து அவங்க வந்து ஆர்லி ரேட்டுக்கு வர மாட்டாங்க, டெய்லி கணக்கு வர மாட்டாங்க. ஓகே, அவங்க வந்து வீடு வந்து பார்ப்பாங்க, இத்தனை வால் இத்தனை இதுனா இதுக்கு இந்த ரேட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் அவங்க கூட போகலாம், போகாமல் இருக்கலாம், ஆனால் டே கணக்கு வர மாட்டாங்க. நீங்கள் சொல்லலாம், ஒரு நாளைக்கு நான் 2000 ரூபா கொடுத்துட்றேன்ப்பா, 3000 ரூபா கொடுத்துறேன்ப்பானா, ஆஹா மொத்த வீடு பெயிண்டிங்க்கு 10,000 ரூபாய் எனக்கு அப்படின்வாங்க. ஆனால் அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்க்க மாட்டாங்க, ஆஃப் டேயில் எல்லாத்தையும் அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகே, ஏன்னா அவங்கள வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் பெயிண்டர்னு ஸ்பெஷலைஸ் ஆகிட்டாங்க. அவங்க ஆரம்பத்தில் அந்த சித்தாள் பெரியாளாக தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனால் இப்போ ஸ்பெஷலைஸ் பண்ணி பெயிண்டர்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ நவ் அவங்க வந்து அவங்களோட டைமுக்கு அவங்க வந்து காசு சொல்ல மாட்டாங்க,
உங்களுக்கு தேவையான ரிசல்ட். உங்களுக்கு என்ன வீடு ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சிருக்கணும், அதுக்கு இந்த ரேட்டு வந்தால் வாங்க, எல்லாம் போயிட்டே இருங்க, நான் வேறு வீடு பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, நீங்கள் வீடு கட்டியிருந்தீங்கன்னா தெரியும். சேம் திங் வித் எலக்ட்ரிஷியன்ஸ், எல்லாருமே அந்த ரிசல்ட்டுக்கு தான் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு இன்ஜினியர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது அப்படி தான், ஸ்கொயர் ஃபீட் கணக்கு அந்த ரிசல்ட்டுக்கு தான் சார்ஜ் பண்ணுவார். நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கன்சல்டிங்க்கு நான் வந்துட்டு போவேன், எனக்கு 1 ஹவருக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு 1 ஹவருக்கு நீங்கள் வந்து ஒரு 10,000 rupees கொடுங்க அப்படின்ட்டுலாம் இன்ஜினியர் பேச மாட்டாங்க, எந்த இன்ஜினியரும் பேச மாட்டாங்க. அந்த ஃபுல் வீடு கட்டி கொடுக்குறதுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 5,000, 3,000, 5,000, 10,000, வாட்எவர் இட் இஸ். ஓகே, அப்படி தான் வந்து கணக்கு போடுவாங்க. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான் உங்கள் அவருக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், $5, $10 ஒரு கம்மியாக தான் சார்ஜ் போடணும். மை பாயிண்ட் இஸ் 400, 1000, 2000 அவ்வளோதான் சார்ஜ் போட முடியும். அதே இது அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமாக நீங்கள் பெருசாக சார்ஜ் பண்ணலாம். $1000, $2000 சார்ஜ் பண்ணலாம். ஓகே, ₹1,00,000 அப்படி சார்ஜ் பண்ணலாம். அந்த மாதிரி கிளைண்ட்ஸை சர்ச் பண்ணிட்டு போங்க. அவர்லி ரேட் என்னன்னு கேட்டாங்கன்னா அதிகமாக சொல்லி விட்ருக்கனால சம்டைம்ஸ் $200, $300 சொல்லிடுவேன். ஆட்டோமேட்டிக்காக அவங்க வேலை செய்ய மாட்டாங்க. அவர்லி ரேட் கேட்குறவங்களே அவங்க சீப்பாக $5 வரானா $10 வரானான்னு தான் தேடுவாங்க. ஸோ அவங்களாம் நம்மளுக்கு வேணாம், நம்ம பெரிய கிளைண்ட்ஸை நோக்கி போவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஷோ ப்ரூஃப். இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க இல்லையா, நீங்கள் ஆக்சுவலி உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கணும். உங்கள் ஃபீல்டில் நீங்கள் பண்ண ப்ரூஃப். இப்போ நான் திடீர்னு ஆண்ட்ராய்டு டெவலப்பராக இருக்கிறேன், நான் ப்ளூடூத்தில் ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறேன்ட்டு நீங்கள் ப்ளூடூத்தில் ஒரு ஆப்பே பில்ட் பண்ணலன்னா அது நாட் அ ப்ரூஃப். ஆண்ட்ராய்டு ப்ரூஃப் வச்சுருக்கீங்க, ப்ளூடூத்துக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். மாக் ப்ராஜெக்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் நீங்களே ஒன்று உருவாக்கி டெவலப் பண்ணி ஒரு போர்டு வாங்கி, ஒரு அர்டினோ போர்டு வாங்கி அது கூட இன்டர்ஃபேஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட பரவாயில்ல. இல்லாமல் இருக்கிறதுக்கு இது பெட்டர். லைவ் ப்ராஜெக்டாக இருந்து நீங்கள் டெமோ ஆகி ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் பெட்டர். பட் ஸ்டில் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இல்லையா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ப்ரூஃப் வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு நல்லது. நீங்கள் பண்ண வெப்சைட்ஸு அதை வந்து அழகாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ப்ரூஃப் வேணும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் 2025 டெக் ஃபீல்டில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலே, எந்த ஃபீல்டில் இருந்தாலும் ஒரு வெப்சைட் நீங்கள் பில்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, வெப்சைட்ஸ் பில்ட் பண்ணுறது நீங்கள் ஒரு 1 day உட்காந்திங்கன்னா முடிச்சிடலாம். யூடியூப்ல ஏகப்பட்ட டியூட்டோரியல்ஸ் இருக்குது. System.ioன்ற வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்து ஃப்ரீயாக வெப்சைட் பில்ட் பண்ணி அதை வந்து உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு அனுப்பலாம். ஓகே, அதுக்கடுத்து சரி வெப்சைட்ஸ் பில்ட் பண்ணுறது கஷ்டம்னா ஒரு பிபிடியோ ஒரு பிடிஎஃபோ நீங்கள் பில்ட் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் போர்ட்ஃபோலியோ அப்படின்ட்டு. இப்போது சிவில் இன்ஜினியர்ஸ்லாம் அந்த மாதிரி தானே காட்டுறாங்க. அவங்களாம் இப்போது இன்னும் அட்வான்ஸ் ஆகிட்டாங்க, விஆரில் போய் காட்டுறாங்க உங்கள் வீடு எப்படி இருக்கும்ன்றத. ப்ரூஃப் ஆஃப் ஒர்க் அகேன் இல்லையா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் காட்ட முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக சார்ஜ் பண்ணலாம். ஓகே, நீங்கள் சும்மா வாயிலே பேசி விற்கிறீங்கன்னா 5-10க்கு தான் விற்க முடியும். இது பாருப்பா இவ்வளோ ப்ரூஃப் நான் வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி காமிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதே தான் இப்போது இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க உங்கள் கிளைண்ட். ஓகே, அவங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆசைப்படுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் இந்த பேருக்கு நான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், ஸோ உங்களுக்கும் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும்னா என் கூட ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் காட்டலாம். ஓகே, எந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், மொபைல் ஆப்பாக இருக்கட்டும், நீங்கள் என்ன ஆட்ஸ் ரன் பண்ணுறீங்க, வாட் எவர் இட் மேபி. ஓகே, ஸோ இதுதான் போர்ட்ஃபோலியோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். போர்ட்ஃபோலியோ வச்சிருந்தாலே யூ கேன் சார்ஜ் ஹை டிக்கெட், ரைட். அதுக்கடுத்து பொசிஷன் யுவர் செல்ஃப் ஆஸ் அ லக்ஸுரி பிராண்ட். இதை நிறைய பேர் வந்து பேச மாட்டாங்க. சீப்பாக நீங்கள் உங்களை வந்து போர்ட்ரே பண்ணீங்கன்னா நீங்கள் சீப்பான ரிசல்ட்ஸை தான் இது பண்ணணும் நீங்கள். ஓகே, அது பண்ணணும். என்ன ஒரு நல்ல எக்ஸாம்பிள்னால், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற இப்போ போர்ட்ஃபோலியோக்கு ஒரு லிங்க் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லிங்க் வந்து நீங்கள் சும்மா ஏதோ ஒரு இப்போ சிஸ்டமில் போய் ஃப்ரீ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து ஒரு நீங்கள் என்ன வேணாலும் பேர் கொடுக்கலாம். இப்போ alex.system.io.com அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுப்பான். அந்த லிங்க் அப்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீப்பு. அதே இது நீங்கள் ஒரு டொமைனுக்கு பே பண்ணி உங்கள் கம்பெனிக்கு ஒரு பிராண்ட் க்ரியேட் பண்ணி, இப்போ நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்பர்ட்டாலஜி அப்படின்னு க்ரியேட் பண்ணி expertology.com அப்படின்ற லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கொஞ்சம் ப்ரீமியம். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அதுக்கடுத்து உங்கள் இமெயில் நீங்கள் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், alexvijayaraj@gmail.com அப்படின்னு ஜிமெயிலில் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீப்பு. அதே இது ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி alex@expertology.cc அப்படின்ற ஒரு இமெயிலில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கன்னு அந்த இமெயிலேருந்து அனுப்பிச்சிங்க வச்சுக்கோங்களேன், ப்ரீமியம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் நீங்கள் ப்ரீமியமாக உங்கள் டிசைன்ஸ்லாம் இருந்து ப்ரீமியமாக நீங்கள் வந்து உங்களை போர்ட்ரே பண்ணி கம்யூனிகேட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். சும்மா ஏதோ ஒரு ஏனத்தானு ஒரு வீடியோ பண்ணி போடாமல் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பராக ஒரு மைக்கு, நான் நல்ல மைக் தானே சரி யூஸ் பண்ணுறேன், மைக் வந்து காஸ்ட்லி தான், சீப் கிடையாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு கேமராவும் என் கேமரா சீப் கிடையாது, காஸ்ட்லி தான். சும்மா நான் லேப்டாப்போட வெப்கேமில் பேசலை, நல்ல கேமராவில் தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே பெய்ட் சாஃப்ட்வேர், இது கொஞ்சம் பெய்ட் சாஃப்ட்வேர்.
அதுக்கப்புறம் இந்த லைட்லாம் பார்த்தீங்களா நல்லா இருக்கா? எனக்கு எதிர்க்க ஒரு பெரிய லைட்டும் இருக்குது, அந்த லைட்டை யூஸ் பண்ணுறேன்னா. ஸோ இந்த மாதிரி இத்தனை எஃபர்ட்ஸ் போடுறதுனால இது வந்து ஒரு சீப்பான ஒரு ப்ராடக்டாக தெரியாது. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் இது ஒரு சீப்பான வீடியோவாக உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் ரிச்சாக இருக்குது. ஓகே, நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் ரிச்சாக இருக்குது. இன்னும் நான் எடிட்லாம் பண்ணி போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் பண்ணேன்னா வீடியோட இன்னும் போகும். பட் ஸ்டில் நார்மலாக இருக்கிறதுக்கு, எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு ஒரு லக்ஸரி. ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்கள் பிராண்டை வந்து நீங்கள் லக்ஸரியஸ் பிராண்டாக ஆக்கணும். ஓகே, எந்தெந்த இடத்துல இது வந்து நம்ம சீப், நீங்களே யோசிச்சுக்கணும். நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி அனுப்புறீங்கன்னா சீப்பாக அனுப்பக்கூடாது. இப்போ என் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? நான் ஏதோ ஒன்று கண்ட ஃபாண்ட் யூஸ் பண்ணி எதுவுமே இமேஜ்லாம் போடாமல் ஒரு ஆர்கனைஸ்டே இல்லாமல் ஒரு சீப்பான டாக்குமெண்ட் உங்களுக்கு கொடுக்கல இல்லையா? இந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்குது? கொஞ்சம் ஸ்டைலைஸ்டாக, கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக கொஞ்சமாவது இருக்கா? ஸோ அதுதான் எந்த கிளைண்ட்டும் நீங்களும் டச் பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துலலாம் இது நம்ம பிராண்ட் வந்து கொஞ்சம் லக்ஸரி பிராண்ட். நம்ம கொஞ்சம் ஏனோ தனோ கொடுக்காம கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிராண்ட் வில் ஆட்டோமேட்டிக்லி பிகம் அ லக்ஸரி பிராண்ட். நீங்கள் ப்ரீமியம் சார்ஜ் பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து லேர்ன் டு சே நோ. நான் வந்து இது வந்து ரொம்ப தப்பு பண்ணி கற்றுக்கிட்ட பாடம். எல்லா கிளைண்ட்ஸும் யார் வந்தாலும் வாங்க 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 எல்லாரும் வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு சீப்பாலாம் நான் போய் நிறைய வேலை பார்த்துருக்கேன். நான் நார்மலாக என்ன ஒரு $1000 $2000 ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா சில கிளைண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ பட்ஜெட்டில் $250 தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் $250 ஒர்க் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுவேன். சரி, வர காசே வராமல் இருக்கிறதுக்கு $250 நல்லது தானே அப்படின்ட்டு ஒர்க் பண்ணுவேன். ஆனால் எனக்கு போக போக நான் பிஸ்னஸ் பெருசாக தெரிஞ்சது $250 கிளைண்ட் எப்பவுமே ஹெட்டேக்காக இருப்பாங்க. கிளைண்ட் $2500 $5000 பே பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. இந்த $250 கொடுத்துட்டு $250 கொடுத்துட்டு வேலை பார்க்குற கிளைண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, பெரிய தலைவலியாக இருப்பாங்க எப்போவுமே. அது நொட்டை, இது நொல்லை, இது சரியில்லை, நீ வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. $5000 கொடுத்துட்டு இருக்க கிளைண்ட் வந்து ஜாலியாக இருப்பாங்க, எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டாங்க, நம்ம சொல்கிறத கேட்பாங்க. அந்த மாதிரி நல்ல கிளைண்ட்ஸாக தான் இருப்பாங்க. இந்த $250 கிளைண்ட்டு தான் அந்த நொச்சி பிடிச்ச வேலை. அது மட்டும் இல்லை, அந்த $250 நான் அந்த கிளைண்ட்டுக்கிட்ட அவ்வளோ எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த $250 கொஞ்சம் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு இன்னொரு $5000 கிளைண்ட்டை பிடிக்கிறதுக்கு அந்த டைமை நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 250 விட 20 மடங்கு நான் காசு பண்ணியிருக்கலாம். அந்த தப்பு தான் நான் வந்து நிறையா பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஓகே, தலைவலி அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த டைமை அந்த $250 கிளைண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குறதுக்கு அந்த $5000 மாதிரி $5000 பே பண்ணுற கிளைண்ட் மாதிரி இன்னும் 2-3 கிளைண்ட்டை பிடிக்கிறதுக்கு நீங்கள் அந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், நோ சொல்லிடுங்க, நோ சொல்ல பழகுங்க. எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு ஒரு வகையில் செட் ஆகலைன்னா செட் ஆகலை. ஓகே, அடுத்த கிளைண்ட் போயிட்டே இருக்கலாம். 1000 கிளைண்ட் இருக்காங்க அடுத்து. ஓகே, ஸோ அதுதான் வந்து 5வது பாயிண்ட். ஸோ சீப்பான கிளைண்ட்டுக்கு நோ சொல்லிடுங்க. எப்போவுமே நம்ம ப்ரீமியம் கிளைண்ட்ஸை நோக்கி தான் போகணும், வருவாங்க. ஓகே ஓகே போனஸ். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் நான் வந்து இன்னும் டீட்டெயில்டாக ஆர்கனைஸ்டாக ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கோர்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் பிளான் போட்டிருக்கேன். நிறைய கோர்சஸ் மார்க்கெட்டில் இருக்குது. நீங்கள் வீடியோ எடிட்டிங்க்கு போய் கோர்சஸ் தேடி படிக்கலாம். நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங்கில் ஃப்ரீலான்சிங் பண்ணுறதுக்கு கோர்ஸ் தேடி போய் படிக்கலாம். நீங்கள் சோஷியல் மீடியா மேனேஜர் ஆகிறதுக்கு கோர்ஸ் போய் படிக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி கோர்ஸ் படிக்கலாம். ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட், எல்லா டைப்ஸ் ஆஃப் கோடிங்க்கும் நீங்கள் கோர்ஸ் போய் படிக்கலாம். ஆனால் எல்லா கோர்ஸ்லையும் என்ன ப்ராப்ளம்னா, அவங்க அந்த டெக்னிக்கல் சைடு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒரு கிளைண்ட் அப்போ எப்படி பிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த இதுவுமே இருக்கும். சும்மா 1-2 வீடியோ போட்டுட்டு இப்படி போய் பிடிச்சிக்கோங்க, அப்வொர்க்கில் போய் இப்படி பண்ணிக்கோங்க, ஃபைவரில் போய் இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே விட்டுருவாங்க. அதில் அந்த கஷ்டம் நான் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டிருக்கேன். 50 லட்சம் ரூபாய் மேலே செலவு பண்ணி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரு லாக்ஸில் சம்பாதிக்கிற ஃப்ரீலான்சர் ஆனேன். அந்த கஷ்டம் உங்களுக்கு வேண்டாம். ஸோ அதனால தான் இந்த கோர்ஸை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கோர்ஸில் எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், எந்த டைப் ஆஃப் கோடிங்காக இருக்கட்டும், நீங்கள் வெப் டெவலப்மெண்ட்டு, இந்த மாதிரி ஃபனல் பில்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிளைண்ட்ஸ் வேணும்னா அந்த கிளைண்ட்ஸை பிடிக்கிறத மட்டும் பற்றி தான் நம்ம இந்த கோர்ஸில் பேச போகிறோம். நீங்கள் டெக்னிக்கல் வேறு எங்கேயாவது போய் படிச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஸ்ட்ராங் டெக்னிக்கல் ஸ்ட்ரென்த்தை வந்து நீங்கள் அந்த வேறு எங்கேயும் போய் படிச்சுக்கோங்க. என்கிட்ட வந்து இந்த மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, கிளைண்ட்டை பிடிக்கிறத மட்டும் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஓகே, அப்வொர்க் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஃபைவர் யூஸ் பண்ணுற போகிறது கிடையாது, எந்த ஆன்லைன் போர்ட்டலும் நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது.
யூஸ் பண்ணாமல் நம்ம லேக்ஸில் பே பண்ணுற கிளைண்ட்டை பிடிக்க போகிறோம். உங்ககிட்ட இருக்கிற எல்லா லிமிட்டிங் பிலீஃப்ஸையும் நான் வந்து எடுக்க போகிறேன் அந்த கோர்ஸில். அண்ட் என் பிஸ்னஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க சிஸ்டமை உங்கள் பிஸ்னஸில் நான் அப்படியே இன்ஸ்டால் பண்ண போகிறேன். உங்கள் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸில் அப்படியே நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எந்த வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும், நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மாதம் மாதம் ரெவன்யூ வந்துகிட்டே இருக்கும். ஓகே, என்னோட எல்லா சீக்ரெட்ஸ் எல்லா ஷார்ட்கட்ஸும் நான் ரிவீல் பண்ணி அந்த கோர்ஸில் சொல்ல போகிறேன். இன்னும் அந்த கோர்ஸ் லான்ச் ஆகலை. மேபி நீங்கள் பார்க்கும்போது இது லான்ச் ஆகிருக்கலாம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே வந்து உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க, நான் வந்து அகைன் கோர்ஸ்க்கு வந்து வெளியே வந்து இந்த மாதிரி கோர்ஸ்லாம் நானே 50 லட்ச ரூபா கட்டி தான் வந்து படித்தேன், கற்றுக்கிட்டேன். ஆனால் நீங்கள் வந்து அவ்வளோ பே பண்ணதால நான் லேக்ஸில் கூட சார்ஜ் பண்ண போகிறது கிடையாது. ஃபியூ தௌசண்ட்ஸ் தான். அந்த கோர்ஸ்க்கு ஃபியூ தௌசண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அந்த கோர்ஸில் வந்து கற்றுக்கிற விஷயங்களை வச்சு நீங்கள் லேக்ஸில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ செம கிரேட் வேல்யூ. உங்களுக்கு அந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட்னா இந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் யூடியூப்பில் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நான் ஃபஸ்ட் பிரிண்ட் கமெண்ட்டில் இந்த டாக்குமெண்ட் இருக்கும், அதில் அந்த லிங்க் இருக்கும், போய் பாருங்கள். ஓகே, நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பபாய்.